சரி, நீ எப்ப கிளம்புற? எங்கயா? டைவர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து போட்டுட்டு எங்க போக சொல்லுவாங்க? ஓ, ஊட்டு விட்டா? போறேன் போறேன். ஏய், என்னது பாயாசம் சொன்ன? இதுல சர்க்கரையே இல்ல. யோ, உனக்கு தான் ஸ்வீட்டும் பிடிக்காது, ஸ்வீட் செய்யறவங்களையும் பிடிக்காதுல்ல, அதுவோசரம் தான் சர்க்கரையே இல்லாத பாயாசம். ஏய், என்ன விளையாடுறியா? ரொம்ப ஓவரா தான் போற. இப்ப சொல்றேன், டைவர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து போட்டல, கிளம்பு. ஏய், என்னப்பா சித்தார், இப்பதான் கொஞ்சம் மாறி இருக்கேன்னு நினைச்சேன், அதுக்குள்ள என்னப்பா இது? தாத்தா, இவ என்ன பண்ணான்னு தெரியுமா? சரியான டார்ச்சர் தாத்தா. மனுஷனை நிம்மதியாவே இருக்க விட மாட்டேங்கிறா. சரி சரி உடியா, ரொம்ப தான் பண்ற. சித்தார்த், சித்தார்த், நாளைக்கு அம்மாவோட இறந்த நாள் தாத்தா. என்ன மன்னிச்சிடுற. நீ படுத்து ரெஸ்ட் எடுத்துக்கோ. என்னவோ தெரியல தாத்தா, படுத்தா தூக்கமே வர மாட்டேங்குது. எதையும் யோசிக்காம கண்ணை மூடிக்கிட்டு படுப்பா, தூக்கம் தானா வரும். சரி, வரம். சரி. தாத்தா, தாடிகாரனுக்கு அவன் அம்மாவோட ஞாபகம் வந்துச்சு, அதனால தான் ஒரு மாதிரி ஆயிட்டான். பார்க்கவே ஒரு மாதிரி இருந்துச்சு தாத்தா, அதுக்கோசரம் தான் அவன் கொஞ்ச நேரம் தனியா இருக்கட்டும்னு வர சொன்னேன். அவன் எப்பவுமே சொல்லிக்கிட்டே இருப்பாம்மா, எனக்கு யாரு ரொம்ப பிடிச்சாலும் அவங்க என்னை விட்டு நிரந்தரமா பிரிஞ்சு போயிடுவாங்கன்னு சொல்லுவான். அவனுக்கு உயிருக்கு உயிரா இருந்தான் அம்மா. இன்னொன்னு, தான் உயிரா அவன் நினைச்ச அவன் பொம்மி. இப்படி வரிசையா அவனுக்கு நெருக்கமானவங்களா அவன் இழந்துட்டாம்மா. உண்மையாவே அவன் ரொம்ப பாவம்மா. அதனால தான் அவனை நானும் அஞ்சலியும் எங்க கைக்குள்ளேயே வச்சுக்கிட்டு இருக்கோம். அது என்ன தாத்தா, ஸ்வீட்டையும் பிடிக்காது, ஸ்வீட் செய்யறவங்களையும் பிடிக்காதுன்னு சொல்லினே இருக்கிறானே, அது ஏன்? அதுவாமா, உனக்கு அன்னலட்சுமியை பத்தி தெரியாதுல்ல? அவதாமா எங்க வீட்டு குலதெய்வம். ஆரம்பத்துல இருந்து இந்த அஞ்சலி ஸ்வீட் வளர்றதுக்கு அவ ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்கா. கடையை ஆரம்பிக்கிறதுக்கு அவ நகையை கழட்டி கொடுத்ததுனாலதான் இன்னைக்கு இந்த அஞ்சலி ஸ்வீட்ஸ் 25 கடையா வளர்ந்து நிக்குது. இந்த கடையை இந்த அளவுக்கு கொண்டு வர அவ கொஞ்ச நஞ்ச கஷ்டப்படலாமா? பாவம், அவ தான் ஸ்வீட் செய்வா. அவளும் பொம்மியோட அம்மாவும் சிநேகிதீங்க. இவ இவ்வளவு கஷ்டப்பட்டா. ஆனா இந்த பத்மநாப தவறான சகவாசத்தினாலேயே இவ வாழ்க்கைய நாசமாக்கிட்டாமா. அதனாலேயே அன்னலட்சுமி மனசு வந்து கடைசியில இல்லாமையே போயிட்டாமா. அன்னலட்சுமி போனதுல இருந்து சித்தார்த் ஸ்வீட்டையே வெறுத்துட்டாமா. அதனால ஸ்வீட் செய்யறவங்களையே அவனுக்கு பிடிக்காமையே போயிடுச்சு. அவனை பொம்மி வந்துதான் கொஞ்சம் மாத்தினா, அதுக்கும் அவ ரொம்பவே கஷ்டப்பட்டான். ஆனா என்ன பிரயோஜனம்? 2 பேராலையுமே அவங்க ஆசைப்பட்ட வாழ்க்கைய வாழ முடியாமையே போயிடுச்சுமா. தாத்தா, கவலைப்படாதீங்க, நாளைக்கு அத்தையோட இறந்த நாள். நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு மட்டும் பாருங்க. என்னம்மா சொல்ற? அட பயப்படாதீங்க தாத்தா, இத்தனை வருஷமா நீங்க நினைச்ச ஒரு பெரிய விஷயம் நடக்க போகுது. நான் நினைச்சது மட்டும் சரியா இருந்தா நான் சொன்னதுல எந்த மாற்றமும் இருக்காது. அப்படி என்னம்மா சந்தோஷமான விஷயம்? காலையில வரைக்கும் பொறுத்துதான் பாருங்களேன். சரி, நல்லது நடந்தா சந்தோஷம்.
நீ குடிக்கல? நான் அப்புறம் ஏம்மா குடிச்சுக்கிறேன் தர்ஷினி, பாட்டி. காலையிலே சித்தார்த் ராணி 2 பேரையும் காணுமே. தெரியலையே தாத்தா, இன்னும் எழுந்திருக்கலையே என்னமோ. என்ன மறுபடியும் கார் வந்து நிக்குது? என்ன பிரச்சனைன்னு தெரியலையே. தாத்தா அங்க பாருங்க. ஆமா. அக்கா 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 ஷூ, போன்ல பேசிட்டு இருக்கேன். ஏன் கத்துறீங்க? இப்பதானே போனீங்க, அதுக்குள்ள என்ன? இல்ல நான் அப்புறம் கூப்பிடுறேன். என்ன பிரச்சனை? இல்லக்கா, முதல்ல வெளிய வந்து பாருங்கக்கா. எதுக்கு படிச்சு பிடிச்சு கூப்பிடுறீங்க? ஐயோ அக்கா, சித்தார்த் இப்ப வேற ஆளா வந்து நிக்கிறான்க்கா. வந்து பாருங்கக்கா, என்ன நடக்குதுன்னே தெரியலக்கா. என்ன சொல்றீங்க? வாங்கக்கா முதல்ல, அப்புறம் சொல்றேன்க்கா. நீங்க வாங்கக்கா, வாங்க. நல்லா இருப்பா. நல்லா இருக்கணும்ப்பா. உன் அம்மா ஆசீர்வாதத்தோட என்னன்னைக்கும் நீ நல்லா இருக்கணும்ப்பா. ஏன் தாத்தா என்ன அப்படி பாக்குறீங்க? இல்லப்பா, வெளியில கார் வந்து நிக்குது. நீ என்னடா இப்படி ஒரு கெட்டப்ல வந்து நிக்கிற? அதான். தாத்தா, இனிமே நான் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பண்றதா இல்ல. ஏன்பா? அத நான் சொல்றேன். என்ன தமன்னா, ஒரே கூத்தா இருக்கு. தெரியலையே அத்தை. சரி வாங்க. வாங்க. தாத்தா பாட்டி என்னையும் ஆசீர்வாதம் பண்ணுங்க. நீ நல்லா எப்பவும் இருக்கணும்னா. நல்லா இருக்கணுமா. நல்லா இரு. இனிமே தாடிகாரன் இது என்ன சாதாரண விஷயமா என்ன? எவ்வளோ பெரிய விஷயம். இத தாடிகாரன் வாயாலேயே சொன்னாதான் மாசா இருக்கும். யோ நீயே சொல்று. என்னப்பா, என்ன விஷயம்? சீக்கிரம் சொல்லுப்பா. உங்க 2 பேரோட மாற்றத்தை பார்க்க பார்க்க எங்களுக்கெல்லாம் சஸ்பென்ஸ் தாங்க முடியல. தாத்தா, பாட்டி, இனி ஒட்டுமொத்த அஞ்சலி ஸ்வீட்ஸ் கடைகளோட நிர்வாகத்தை நானே பாத்துக்க போறேன். என்னப்பா சொல்ற? நீ சொல்றது நிஜமா இல்ல எனக்கு கனவா? நிஜம்தான் தாத்தா. இனிமே நம்ம அத்தனை கடைகளையும் நான் அடுத்த ஸ்டெப்புக்கு எடுத்துட்டு போக போறேன். அதுக்கான எல்லாத்தையும் நானே பாத்துக்கலாம்னு முடிவு பண்ண தாத்தா. என் அம்மா பாத்துக்கிட்ட அதே ஸ்வீட் பிசினஸ நானும் பாத்துக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன். அது மட்டும் இல்ல தாத்தா, இனிமே எனக்கு ஸ்வீட்ஸையும் பிடிக்கும், அதை செய்யறவங்களையும் பிடிக்கும். அஞ்சல, என் பேரை என்ன சொன்னான்னு கவனிச்சியா? இந்த ஒரு வார்த்தையை கேட்கறதுக்கு தான் நான் இத்தனை வருஷமா ஆமாங்க. காத்துக்கிட்டு இருந்தேன். கேட்டுட்டேன் அஞ்சல, கேட்டுட்டேன். என் பேரை சொன்னதை கேட்டுட்டேன். இப்பவே என்ன செத்து போன சொன்னாலும் நான் சந்தோஷமா செத்து போவேன் அஞ்சல. தாத்தா, தாத்தா நீங்க கண்ட கனவு நிறைவேற இந்த நேரத்துல போய் ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? அது மட்டும் இல்லைங்க, இது அன்னலட்சுமியோட ஆசை, பொம்மியோட விருப்பம். இது எல்லாமே நிறைவேற போகுதுங்க. அஞ்சல,
என் பேரை நிர்வாகம் பண்ண போறான். இனி ஒருத்தனும் அவன் முன்னால நிக்க முடியாது. நம்ம அஞ்சலி ஸ்வீட்ஸ ஒரு பயம் அடிச்சுக்க முடியாது. ஏன்பா அவன் தான் ஏதோ உளறிட்டு இருக்கான்னா நீங்களும் அவனை உஸ்பேத்திட்டு இருக்கீங்க? இதெல்லாம் நடக்கிற காரியமா என்ன? ஏன்டா நடக்காது? அவனோட பேஷன் என்ன? இதுக்காக தான் அவன் படிச்சானா? சும்மா ஆர்வத்தில் ஏதாவது சொல்லிக்கிட்டு அப்புறம் எவனாவது வெள்ளைக்காரன் வந்து அவனை கைதி மாதிரி கூட்டு போவான். இதெல்லாம் அவனுக்கு தேவையாப்பா? தாத்தா, நான் நல்ல மூட்ல இருக்கேன். அதனால தயவு செஞ்சு அவரை பேச வேண்டாம்னு சொல்லுங்க. உடனே கோவம் பொத்துட்டு வந்துருமே. நான் இன்னைக்கே நம்ம கடைகளோட பொறுப்பை ஏத்துக்கிட்டு நானே என் கையால ஒரு ஸ்வீட் செஞ்சு அம்மாவுக்கு படைக்க போறேன். அதை என் அம்மாவும் பொம்மையும் ஏத்துப்பாங்கன்னு நான் நம்புறேன் தாத்தா. கண்டிப்பா சித்தார்த், இது அன்னலட்சுமியோட ஆசை மட்டும் இல்லடா, பொம்மியோட ஆசையும் தான். அதனால 2 பேரும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அவங்களோட ஆசீர்வாதம் உனக்கு எப்பவும் இருக்கும்பா. தாத்தா, நல்ல நேரம் ஆரம்பிச்சிச்சு. போலாமாயா? ஆமா, நீ எங்க வர? வேற எங்க? அஞ்சலி ஸ்வீட்ஸுக்கு தான். ராமன் இருக்கிற இடம் தானே சீதை கையோதி. இனி நான் தான் உனக்கு பிஏ. ஏய், இவ வேற. முதல்ல அதை கழட்டு. விட மாட்டானே. சரிங்க தாத்தா, நாங்க கிளம்புறோம். ரொம்ப சந்தோஷம்ப்பா. வரோம் பாட்டி. சார் வணக்கம் சார். வணக்கம் சார். ஏங்க, நீங்களாம் எப்படி வந்தீங்க? நீங்க அத்தனை கடைக்கும் இன்சார்ஜ் எடுக்க போறதா ராணி மரம் தான் சொன்னாங்க. அதான் நாங்களே வந்து உங்களை இன்வைட் பண்ணி கூட்டிட்டு போலான்னு வந்தோம். நான் எடுத்த டெசிஷன் இங்க யாருக்குமே தெரியாத. அப்புறம் எப்படி இதுக்கெல்லாம் நீ ஏற்பாடு பண்ண? ஏன்னா நான் தான் உன்னோட பெட்டர் ஆஃப். தாத்தா, என்னோட இங்கிலீஷ் கரெக்டா? ரொம்ப கரெக்ட்டுமா. யோ, இதுக்கே முறைச்சா எப்படி? அஞ்சலி ஸ்வீட்ஸ் மெயின் கடைக்கு வா. அங்கதான் இருக்குது உனக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ். ஏய், என்ன? வாயா சொல்றேன். தாத்தா, நாமளும் அண்ணன் கூட போலாமா? பின்ன நாம போகாம எப்படி? இவன் அந்த சீட்ல உட்கார சந்தோஷமான தருணத்தை நாமும் பார்க்கணும்ல. அதுக்கு தானமா இத்தனை வருஷமா காத்துக்கிட்டு இருந்தேன். வாங்க போலாம். வாங்க. இனி என்ன நடக்க போதோ அந்த கடவுளுக்கு தான் வெளிச்சம். என்னன்னு சொல்றது? மா, என்னம்மா இதெல்லாம்? அப்ப இனிமே நம்ம நினைக்கிறது எதுவுமே நடக்காதா? ஆமாக்கா, எல்லாமே நம்ம கையை விட்டு போயிடுச்சுக்கா. இந்த சொத்து பத்து அஞ்சலி ஸ்வீட்ஸ் மொத்தமும் நம்ம கைக்கு வரப்போகுதுன்னு நினைச்சதெல்லாம் கனவாத போப்போது அத்தை. போகாது, போகாது, போகவும் நான் விட மாட்டேன். இவங்க எல்லாரையும் கொண்டு புதைச்சாவது இந்த சொத்து எல்லாத்தையும் நான் அடைவேன். அது மட்டும் நடக்கல, என் பேரு சாவித்திரி தேவி இல்ல, இது சத்தியம். முதல் முறையா கடையில போய் உட்கார போறியா? போடா போ. இது உனக்கு மட்டும் இல்ல, இந்த குடும்பத்துக்கே இந்த நாள் தான் கடைசி நாள். எல்லாரும் இந்த வீட்டுக்கு போனமா தாண்டா திரும்பி வருவீங்க. ஏன்பா மாவு ரெடி ஆயிடுச்சாக்கு? இதோ ரெடி ஆயிடுச்சுங்கயா. பாரு பாரு, கரெக்டா இருக்கு. வைத்தி சார், எம்டியா பொறுப்பு ஏத்துக்க சித்தார்த் சார் நம்ம மெயின் பிரான்ச்சுக்கு வர்றாரு. அவர் வர்ற நேரத்துல எல்லாம் சரியா இருக்கணும். எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. அவர் வந்து அவர் கையாலேயே அடுப்பை பத்த வைக்க போறாரு. அதனால எல்லாத்தையும் கவனமா பாத்துக்க. நான் பாத்துக்கிறேன், போங்க. பிரமாதப்படுத்திடலாம், போங்க. கொஞ்சம் இருங்க, வாய் தருங்க, சாப்பிட்டு பாருங்க. பிரமாதமா இருக்கு. அதானுங்க நானு. நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். ஏமா, ஐயா, சித்தார்த்தையா எம்டியாக போறாரம்மா.
போங்க போங்க சரிங்க. நீங்க 2 பேரும் கடை வாசல் நில்லுங்க போங்க. சரிங்க. ஏமா நீங்க போய் அங்க எல்லாம் கொஞ்சம் கூட்டி விடுங்க போங்க. போங்க போங்க. ஐயோ சாவித்திரி மேடம். நான் சாவித்திரி பேசுறேன். அம்மா சொல்லுங்கம்மா. 35 வருஷமா அஞ்சலி ஸ்வீட்ஸ்ல வேலை பார்த்ததுக்கு எனக்கு மரியாதை கொடுத்தாங்களே தவிர அதுக்கான வருமானத்தை கொடுக்கலன்னு வருத்தப்பட்டீங்கல்ல, அந்த வருமானத்தை நான் 2 மடங்கா தரேன். எனக்காக ஒரு காரியம் பண்ணுவீங்களா? அம்மா நீங்க சொல்லி நான் செய்யாம இருப்பீங்களா? சொல்லுங்க. சித்தார்த் அஞ்சலி ஸ்வீட்ஸோட கடை பொறுப்பை ஏத்துக்கிறதுக்காக இப்ப வரோம். அது உங்களுக்கு தெரியுமா? தெரியுங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் நம்ம மேனேஜர் சொல்லிட்டு போனாருங்க. புது எம்டி வராரு. அவரை சும்மா வரவேத்தா நல்லாவா இருக்கும்? அதனால வெடி கிடி போட்டு அதிர வைக்க வேண்டாம். வெடியா? அவங்க இன்னைக்கு பொறுப்பேத்துக்கிறது மட்டும் இல்ல, நல்ல நேரத்துல அங்க வந்து அவன் அடுப்பையும் பத்த வைப்பான். அதுக்கு முன்னால நான் சொல்ல போற விஷயத்த மட்டும் நீங்க கரெக்டா பண்ணணும் வைத்தி. சித்தார்த் கண்டிப்பா கிச்சனுக்கு வருவான். வந்து அடுப்பு பத்த வைப்பான். நீங்க அங்க இருக்கிற கேஸ லீக் பண்ணி விடுங்க. பத்த வச்ச உடனேயே சித்தார்த் மட்டும் இல்ல, அவனோட அந்த ராணி கிழவன்னு அந்த மொத்த குடும்பமும் கருகி சாகட்டும். வலது கால முன்ன வச்சு போப்பா. சரிங்க தாத்தா. இதுதானே இவரோட 2வது தாய் வீடு. வராம எப்படி இருப்பாரு? சார் எதுக்கு இந்த ஏற்பாடெல்லாம்? இதெல்லாம் ராணி மேடத்தோட ஏற்பாடு தான் சார். இதுக்கே மொர்ச்சா அப்படி உள்ள வந்து பாரு, அசந்துருவ. அப்படி ஒரு ஐட்டம் ரெடியா இருக்குது. அப்படி என்ன ஐட்டம் அது? எல்லாத்தையும் முன்னாடியே சொல்லிட்டா அப்புறம் எப்படி தாத்தா த்ரில் இருக்கும்? வாங்க வந்து நீங்களே பாருங்க. சூப்பர் சீன் நமக்காக வெயிட் பண்ணிருது. அவங்க இன்னைக்கு பொறுப்பேத்துக்கிறது மட்டும் இல்ல, நல்ல நேரத்துல அங்க வந்து அவன் அடுப்பையும் பத்த வைப்பான். பத்த வச்ச உடனேயே சித்தார்த்த மட்டும் இல்ல, அவனோட அந்த ராணி கிழவன்னு அந்த மொத்த குடும்பமும் கருகி சாகட்டும். இந்த கோணியை வச்சு மூடிடலாம். அப்போதான் சிலிண்டர் ஆன்ல இருக்கிறது யாரும் பார்க்க மாட்டாங்க. தமன்னா, நல்ல நேரம் முடியறதுக்கு இன்னும் எவ்வளவு நேரம் இருக்கு? இன்னும் 20 மினிட்ஸ் இருக்கத்த. மா, நல்ல நேரம் முடியறதுக்குள்ள அந்த சித்தார்த்த அடுப்பை பத்த வச்சிருவான்ல. அக்கா, சித்தார்த்துக்கு மட்டும் இல்லாம மொத்த குடும்பத்துக்கே பாடகட்ட திட்டம் போட்டீங்களே, நீங்க பெரிய ஆளுக்கா.
சித்தார்த், நல்ல நேரம் முடியறதுக்கு இன்னும் 20 நிமிஷம் தான் இருக்கு. அதுக்குள்ள அன்னலட்சுமியும் சாமியையும் கும்பிட்டுட்டு அடுப்பை பத்த வச்சிடலாம்ப்பா. சரிங்க தாத்தா, போலாம்ப்பா. வாங்க சார், வாங்க. என்ன இது? என்னதுன்னு கேட்டா ஆச்சா? அதை எடுத்து பாரியா. அன்புள்ள மகன் சித்தார்த்திற்கு உன் அம்மா எழுதும் அன்பு கடிதம்.